Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே நம்முடைய 180 நாள் நீதிமொழிகளின் தியானத்தில் 51வது நாளுக்குள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to enter the 51st day of this 180 devotions from the book of Proverbs. கடந்த 50 நாட்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். The Lord has been good to us for the past 50 days. அவர் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்காக, அவர் நம்மை நடத்தின பாதைகளுக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for the truths that He has revealed and the paths that He has led through. இன்றைக்கு காலையிலேயும் நலமானவைகளை நமக்கு போதித்து தேவன் நம்மை வழி நடத்துவாராக. May the Lord teach us that is good to us even this morning and lead us. அவருடைய கிருபைக்காக அவருடைய முகத்தை தேடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us seek His face and pray for His grace. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Our holy and merciful Father, we thank you with a grateful heart. இந்த நாளிலே உம்முடைய புது கிருபை எங்களுக்கு நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. Lord, thank you that you have kept your new mercies this day even, Lord. இன்றைக்கு நலமானவைகளை எங்களுக்கு போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you may teach us that is good to us today. இன்றைக்கு கர்த்தாவே, உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் பரத்திலிருந்து கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may grant us wisdom from heaven to know, to understand and to read your word, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்திய வசனங்கள் எங்கள் செவிகளில் தொனிக்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தின் கண்களையும் திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray that the Lord may open the eyes of our heart that we may hear the voice of your word, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய தயவுள்ள சித்தத்தை அறிந்து நாங்கள் உம்மால் போதிக்கப்பட்டு நடக்க கிருபை தாரும். Lord, give us grace that we may understand and know your purpose and Lord be taught by you in this day as well. ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை தாரும். Lord, give us a heart to give heed to the voice of the Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த காலைவேளையிலே நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் தொடரலாம். Let us again continue our devotion from the book of Proverbs. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை நாம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். Let us again read from the book of Proverbs chapter 3 verses 3 and 4. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு
அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck. Write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நாம் இந்த தயவை குறித்து நாம் சில நாட்களாகவே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். So we are talking about this favor for our past few days. நமக்கு தேவை தேவ தயவு மாத்திரமல்ல, மனித தயவும். It is not only the favor of God that we require, we also require the favor of man. நேற்றைக்கு நான் பேசும்போது இந்த மனித தயவுல முதலாவது தயவு நம்முடைய சொந்த குடும்பத்தாருடைய பார்வையில நமக்கு தயவு வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். And yesterday when I spoke when we need the favor of men, the first part or area that we need is the favor in our family. இன்றைக்கு இன்னொரு தயவை நம்ம படிக்க போறோம். Today we going to study one more favor. அது என்னவென்றால், நாம் வேலை செய்கிற இடம் அல்லது நம்முடைய வயல் வெளியில நமக்கு என்ன வேண்டுமானால் தயவு வேண்டும். We need favor in our field. நாம் எந்த இடத்துல வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலை செய்கிற இடத்துல தேவ தயவு, மனித தயவு நமக்கு தேவை. We need favor of God and favor of man in the workplace that we go to work. நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read chapter 2 and verse 2, அங்கே வாசிக்கிறோம், மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை புரக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். And Ruth the Moabitess said unto Naomi, let me now go to the field and glean ears of corn after him, in whose sight I shall find grace. And she said unto her, go my daughter. அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், கதிர் பொறுக்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் போகிறேன் என்று சொல்லல. So she did not say just I am going to some field or going for some work just to glean some ears of corn. உங்களுக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்குகிறது என்பது மோசேயின் நியாயப்பிரமாணத்துல நீங்கள் ஒரு வயல்ல அறுவடை செய்யும் போது அதிலிருந்து சிந்தும் தானியங்களை பெருக்கி எடுத்துடக்கூடாது. அதை மொத்தமாக சுத்தம் பண்ணி களஞ்சத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அதை திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள் இவர்களுக்கு அவங்க எடுத்து சாப்பிடும்படியாக அதை அப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. So you know about this gleaning of corn in the times of law of Moses. We know that when they do the harvest, they should not take or clean up the leftovers of the harvest, but they have to leave as such that the orphans or widows or the people fatherless may come and take and eat of it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. செய்யற வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிவான வேலை தான். So the work is very simple work. அங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போல. So she did not go for any salary. அவள் சிந்தி விழுந்தவைகளை பொறுக்கிக் கொள்ளும்படி தான் போகிறாள். So she is going to just glean the ears of corn that fell down. அவள் முதல் தரமானவைகளை எடுக்க போகல, எல்லாராலும் வேண்டாம் என்று விடப்பட்டது சிந்தி கீழே விழுந்ததை பொறுக்கிக் கொள்ளும்படி ஒரு வேலைக்கு போகிறாள். So she is not going to get the first fruit, she is just going to get the leftovers which everyone have left as such, and that she going to glean from there. அவள் ஒரு கௌரவமான ஒரு ஸ்தானத்திலிருந்து வேலைக்கு போகல. அவள் ஒரு கைவிடப்பட்டவளாக, ஒரு விதவையாக, திக்கற்றவளாக, தன் வயிற்று பசியை ஆற்றிக் கொள்வதற்கான ஒரு நிலைமையில் அவள் போகிறாள். She is not going to this work as a honorable woman, but going to this work as an orphan, a fatherless who don't have any other work or don't have any way to eat. So just to fill her stomach she is going there. அப்போ நீங்க ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தீங்க. You read in Ruth chapter 2 and verse 2. எதற்காக போகிறாள்னா வயல் வெளியில கதிரை பொறுக்கும்படி போகிறாள். So she goes to the field to glean ears of corn. ஆனால் அதற்கு அவள் சொல்லுகிறாள், யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். But here she says, I'll go after him in whose sight I shall find grace. அப்ப நான் சொல்லுவேன், So I will tell you, நீங்க என்ன வேலையில நீங்க போய் வேலை செய்றீங்களோ, நீங்க எவ்வளவு உயர்வா செய்தாலும் சரி, எவ்வளவு தாழ்வா செய்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல வயல்வெளிக்கு போகிறீங்களோ, வேலைக்கு போறீங்களோ, அங்கே மனிதருடைய தயவு என்பது நமக்கு அவசியம். So no matter wherever you go to work, whether it's a high standard work or a low standard work, or in a field, whatever work you go, but we need the favor of men in that place. நீங்கள் அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், if you read the same chapter 2 and verse 10, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி,
நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். She fell on her face and bowed herself to the ground and said unto him, Why have I found grace in thine eye, that thou shouldest take knowledge of me, seeing I am a stranger? இங்க போவாசுடைய முன்பாக சொல்லுகிறாள் பாருங்க. Here she says unto Boaz, நான் ஒரு அந்நிய பெண், I am a strange woman, நான் ஒரு தகுதியில்லாத பெண், I am not a worthy woman, கைவிடப்பட்ட ஒரு பெண், I am the woman who have been left as such, இழிவான வேலையை செய்ய வந்த பெண், a woman who came to do very despicable work. ஆனால் இந்த வயல்வெளியிலேயே தகுதியில்லாத ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்கிற என்னை பார்த்து எஜமானுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது எப்படின்னு கேட்கிறேன். But how did I find grace or favor in the sight of this master who does very despicable or very simple work in this field? நீங்கள் ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வருவீர்களானால், If you come to Ruth chapter 2 and verse 13, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். Then she said, Let me find favor in thy sight, my Lord, for that thou hast comforted me, and for that thou hast spoken friendly unto thine handmaid, though I be not like unto one of thy handmaids. நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. This is really amazing. அதாவது அவளுக்கு அந்த வேலைக்கு வந்தவங்களையே அவளுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்தது இந்த அம்மா தான். So she was the only woman who came without an appointment to this work. வேலைக்கு வந்தவர்களையே குவாலிஃபிகேஷனே இல்லாம வந்தவங்க இந்த அம்மா தான். She was the only woman who came without any qualification for this work. அவள் சொல்லுகிறாள் பாருங்க, போவாஸ்ட, உங்க வேலைக்காரர்களில கூட எனக்கு சமமா எனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லுகிறாள். So she says to Boaz that I don't have a space equal to your handmaidens here. ஆனால் வேலைக்காரிகள்கிட்ட கூட பேசாத ஒரு எஜமான், ஒரு திக்கற்றவள், ஒரு அந்நிய பெண்ணிடத்துல தன்னுடைய வயிற்று பசிக்காக சிந்தனைவைகளை பொறுக்கிக் கொள்ள வந்தவள்கிட்ட தயவாக பேசினார், அன்பாக பேசினார். But this master Boaz, who did not even speak to his handmaids or other maids, but he spoke to this woman who was a stranger, who was an orphan, who just came to glean ears of corn to fill her stomach. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது. This was really surprising இதுதான் me. தேவன் கொடுக்கிற மனித தயவு. This is the favor of God in the form of men. நீங்கள் தகுதியே இல்லாதவங்களா உங்க வேலையில இருக்கலாம். You might be undeserving for that work. உங்களை விட எத்தனையோ லெவல்ஸ்ல ஜனங்கள் ஹைரார்க்கில உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களோட வேலை செய்யலாம். There might be many other people who might be working in many hierarchy along with you in that place. ஆனால் ஒரு எஜமானுடைய தயவு இருக்கிறதுலே கீழ்த்தட்டான ஒரு வேலைக்காரன்ட்ட நின்னு பேசுறது தேவ தயவுன்றதை மறந்துடாதீங்க. But the favor of a master speaking to the lowest cadred person in the field is a favor of God. இன்னொரு சம்பவம் கூட பைபிள்ல இருக்கு இதே போல. There's one more incident in the Bible. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், If you read Acts chapter 7 and verse 10, அங்கே யோசேப்புக்கு கிடைத்த தயவை குறித்து படிக்கிறோம். here we read about the favor that Joseph received. அப்போஸ்தலர் 7:10. Acts 7:10. தேவனோ அவனோடே அல்லது யோசேப்போடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களை நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். And delivered him out of all his afflictions, and gave him favor and wisdom in the sight of Pharaoh, king of Egypt, and he made him governor over Egypt and all his house. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. This is surprising. இது யார் மேல விழுந்த தயவுன்னு கேட்டீங்கன்னா, this is a favor that fell upon whom? நீங்கள் நம்ம யோசேப்புன உடனே நம்ம ஒரு பெரிய தரிசனம் கண்டவன், ஒரு பெரிய வாக்குத்தத்தமான சந்ததியில வந்தவன், இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அதை ஒதுக்கி வச்சிருங்க. So when we say Joseph, we think him as a one who saw the vision, who saw the dream, who came in a promised generation. We keep it aside for some time. ஆனால் இப்போ அவன் எகிப்துல யாரா இருக்கிறான்னா, ஒரு அடிமையாக இருக்கிறான். அது மாத்திரம் இன்னும் மோசமா சொல்ல போனா, ஒரு பெரிய குற்றத்தை இழைத்தவனாக அவன் கைதியாக அவன் ஒரு சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருக்கிறான். So now he is in Egypt as a slave, and to say more, he is a prisoner, imprisoned in a prison for an accusation. ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says, நேற்றைக்கு வரைக்கும் ஒரு கைதி, ஒரு அந்நியன், ஒரு அடிமை, இவனுக்கு அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தினுடைய பார்வோனுடைய கண்களிலே
தயவு கிடைத்தது. But this person who was a prisoner, who was a slave, who was an orphan, who was a stranger so far until yesterday, he received favor in the eyes of Pharaoh. அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவதற்கு அந்த தயவு தேவையா இருந்தது. That favor is required to exalt him over everybody. நீங்கள் வேதம் முழுவதும் வாசிப்பீர்களானால் இந்த மனித தயவு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்க படிக்கலாம். If you read the entire Bible, you can see how far this favor of man is very important. ரெண்டு வசனங்களை காண்பிக்கிறேன். I'll show you two verses. நீதிமொழிகள் 16:15 பாருங்க. Proverbs 16 verse 15. ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்கும் என்று வாசிக்கிறோம். In the light of the king's countenance is life, and his favor is as a cloud of the latter rain. ராஜாவின் களையில ஜீவன் இருக்கிறது. In the light of the king's countenance is life. அது பின்மாறி மழையை போல இருக்கிறது. And his favor is like a latter rain. இரண்டாவது இன்னொரு வசனம் பாருங்க. அதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Read again Proverbs chapter 19 and verse 12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். The king's wrath is as the roaring of a lion, but his favor is as dew upon the grass. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ இந்த தயை என்பது நம்ம மேல ஒரு மேகத்தை போல, மழை மேகத்தை போல இறங்குதான். அந்த ராஜாவின் தயை என்பது பனியை போல இறங்குது. So this favor is like a cloud of the latter rain, and it also descends upon like a dew upon the grass. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? இப்படிப்பட்ட ராஜாவின் அல்லது மனிதனுடைய தயவு ஒருவன் மேல் பிரகாசிக்குமானால் அவன் வாழ்க்கையே செழிப்படையும். So if this kind of favor of a king of or men shine upon a person, then his life becomes a prosperous one. பாருங்க, நீங்க யோசேப்புக்கு அந்த ராஜா கண்களை தயவு கிடைச்சதுனால இன்டர்வியூ கிடையாது, அவனுக்கு போஸ்டிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ராஜாவே தீர்மானித்து விட்டார். So just because Joseph found favor in the eyes of that king, he did not have any interview or any kind of appointment or anything, but the king himself appointed to him in the higher position. ராஜாவே முடிவை எழுதி விட்டார். The king himself wrote the decision. அந்த அப்பாயின்மென்ட்டை எதிர்த்து யாராலும் பேச முடியல. No one could speak against that appointment. பாருங்க, ரூத்தினுடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா எஜமானே வந்து பேசுறாரு. Even the incident of Ruth, the master himself came and spoke with her. வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியல. No one could obstruct it. கடைசில பாத்தீங்கன்னா அந்த எஜமானுக்கு மனைவியாகவே மாறி விட்டாள். At the end she became the wife of that master. அதான் இந்த ராஜாவின் தயவு, அதிகாரியினுடைய தயவு, நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் நமக்கு மேல அதிகாரத்தில் வைத்திருக்கிற தயவு நம்ம மேல கிடைக்குமானால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு நாள்ல தலைகளா மாறிடும், அல்லது தலைகளா இருக்கிற வாழ்க்கை நேரா மாறிடும், அது செழிப்பினால் நிறைந்து விடும். So that is the favor of the king or the officers or the bosses that the Lord has kept in our workplaces. If we receive that favor, then our life will become prosperous and it will change in a fraction of a second. எப்படி மழை நீரால் நிறைந்த ஒரு மேகம், எப்படி விழுகிற பனி அந்த வறண்ட பூமியை எப்படி செழிப்பாக மாற்றுகிறதோ, கனி நிறைந்த ஒரு இடமாய் மாற்றுகிறதோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ராஜாவின் தயவு, மனித தயவு, அதிகாரிகளின் தயவு நம்மை முற்றிலும் மாறுபட்டவர்களாக, மேம்பட்டவர்களாக மாற்றிவிடும். Like how a cloud filled with the latter rain, like how a dew that comes upon the grass, like how it makes all the dry land to a prosperous land. Similarly, the favor of these kings and the officers and the masters will turn or transform our life into a prosperous one. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. இந்த மனித தயவு நம்முடைய வேலை ஸ்தலத்துல நமக்கு தேவை. So we need this favor of men in our field or workplaces. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரும்பாலானவர்கள் நீங்க வேலை செய்றீங்க. So majority of the people who are listening to this are working. அல்லது உங்க பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க. Or at least your children might be working. அல்லது நீங்க ஒரு இடத்துல வந்து ஊழியத்துல கூட இருக்கலாம். Or you might be in a ministry in some places. உங்களுக்கு மேலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரிகளுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக, வேலை ஸ்தலங்கள்ல ஏன் நீங்க வீட்டு வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம், நீங்க அங்க கூட தயவை பெற வேண்டியது அவசியம். So you might be in any places, you might be having your masters, your bosses, your pastors as your masters, or you might be working in a house as a servant maid, but in every places favor is very essential. அந்த தயவை கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவர். And the Lord is faithful to grant this favor. இந்த தயவு எப்ப கிடைக்கும்? When can we receive this favor? அநேகர் வேலைக்கு போறாங்க. Today many people go to work. அநேகர் வந்து சம்பளத்துக்காக போறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. Many people go to work for their salary, they also work very hard. ஆனால் வந்து அவர்களுக்கு அந்த எஜமானுடைய தயவு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. But they don't receive that favor of their master. அவங்க அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற எஜமானுடைய கோபத்துக்கு தான் ஆளாகிறாங்க நிறைய பேர். They just become a person who are for the roaring, the wrath of like a roaring lion. They only face the wrath, they don't face the blessing.
அவங்க வந்து ராஜாவின் தயவை பெறதுல கோபத்துக்கு ஆளாயிடுறாங்க. So they don't receive that favor but rather face the wrath of the king. ஏன் இப்படி நடக்கிறது? Why does this happen? ஒரு ராஜாவினுடைய தயவை பெற வேண்டுமானா என்ன செய்யணும்? So if you ought to receive the favor of a king, what are you supposed to do? வேதம் அதை குறித்து நம்மகிட்ட பேசுது. The Bible speaks about that. ஒரு எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமா? If you ought to receive favor in the sight of your master, செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? the first thing that you're supposed to do. நீதிமொழிகள் 11:27 பாருங்க. Proverbs 11:27. 11:27. Proverbs 11:27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். He that diligently seeketh good procureth favor, but he that seeketh mischief, it shall come unto him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand something. எதற்காக நாம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டா, நாம வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் நம்ம போறோம். Why do we go to our work? Just so that we can be blessed. நல்லா கவனிக்கணும் நான் சொல்ற வார்த்தைகளை. You have to listen carefully to the words. நாம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நாம சம்பாதிக்க தான் வேலைக்கு போறோம். We go to our work to earn and to be blessed. ஆனா நம்ம வேலைக்கு எடுக்கறாங்க பாருங்க. But the one who appoints us, அவங்க எதுக்கு நம்மள வேலைக்கு எடுக்கறாங்க? why are they recruiting us? நாம ஆசீர்வாதமா இருக்குதுக்கா? Is it for our blessing? இல்ல. No, not at all. அவங்களுடைய தொல்லை குறையணும், அவங்களுடைய வாழ்க்கை மேம்படணும், அவங்க பிசினஸ் செழிக்கணும், அவங்களுடைய கம்பெனி பெருசாகணும்னு சொல்லி தான் நம்மள வேலைக்கு எடுக்கறாங்க. They recruit us so that they might be blessed, they might grow up in their business, that they may prosper in this business. அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். So you have to understand. நீங்க வேலைக்கு போறது உங்களுக்கு நன்மை அப்படி நீங்க நினைச்சு போனாலும், உங்களை வேலைக்கு எடுக்கிறவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, இவனால எனக்கு என்ன நன்மை, இவளால் எனக்கு என்ன நன்மைன்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. So though you consider that going to a work can fetch you some blessing, but the one who recruit or appoint you, they also seek that blessing from you. அவங்க வந்து நீங்க எவ்வளவு காலம் அவர்களுக்கு நன்மை கொடுக்கறவங்களா இருப்பீங்களோ அவ்வளவு காலம் அவங்கள வேலையில வச்சிருப்பாங்க. So they will keep you in that job until you are blessing to them. நீங்க அவர்களுக்கு நன்மையா இருக்கிறத பார்க்கலும் தொந்தரவா மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு பாரமாக நீங்க மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை வேலையில இருந்து எடுத்துருவாங்க. But if you become a problem or a troublemaker, then they will just take you away from the job. அப்போ நீங்க வேலை ஸ்தலத்துல ஒரு எஜமானுடைய, அதிகாரியுடைய, ராஜாவினுடைய நீங்க தயையை பெற வேண்டுமானா, நீங்க ஒன்றை நல்ல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உங்களுடைய தனிப்பட்ட நன்மை நீங்க தேடுறதுக்கு பதிலா நீங்க அந்த எஜமானுக்கு வேண்டிய நன்மை என் மூலமாய் கிடைக்கிறதா அப்படின்றத உறுதி செய்து கொள்ளணும். So if you ought to receive the favor of your master or your king or your boss in your workplaces, you have to first notice that rather than seeking good of yourself, you should be very careful whether that is fetching any good to my master. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த நோக்கம் புரியறது இல்ல. Today many people don't understand this purpose. நான் சம்பாரிச்சா போதும், எனக்கு கையில சம்பளம் வந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும்னு வேலைக்கு போறாங்க. They go to job thinking that if I earn that is good, if I earn the salary, if I get an income that is good, and if I bless that is good. அப்ப உங்களுக்கு எதுக்கு அவங்க வேலை கொடுக்கறாங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்ல, முதல்ல அவங்களுக்கு நன்மை வரணும் உங்களால. So but why do they appoint you? It is not for giving you salary, but they should receive some good from you. நல்லா கவனிங்க. Listen carefully. நீங்க வேலைக்கு போற இடத்துல வந்து உங்களுக்கு அவங்க சோஷியல் சர்வீஸ் செய்யல, அவங்க சமுதாய பணியை செய்யல. So in your workplaces they are not doing any kind of social service to you. நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களை வேலைக்கு வெச்சதனால அவன் 10 லட்சம் சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கறான். So if you are earning 10,000, just he want to earn 10 lakhs by appointing you for that work. அதை மறந்துடவே கூடாது. You should never forget that. உங்களுக்கு இந்த 10,000 பெருசா தெரியும். You may see this 10,000 as a big thing. ஆனா ஒரு வேலைக்கு அமர்த்தின அதிகாரி வந்து உங்களை போல 100 பேர் அவன் வேலைக்கு எடுக்க முடியும். But a master who has appointed you can also appoint another 100 people like you. நீங்க தான் அவனுக்கு உயிர் காக்கிறவர் கிடையாது. நீங்க தான் முக்கியமானவர் நீங்க நினைச்சுக்க கூடாது. Don't ever think that you are the important person for the job. நீங்க இல்லனா இன்னும் 10 பேர் வருவாங்க. If you are not there, there are other 10 people. நீங்க வேணான்னு ஒதுக்குனீங்கன்னா லைன்ல 10 பேர் நின்னுட்டு இருக்காங்க அந்த இடத்தை நிரப்புறதுக்கு. If you reject that, you don't want that, there are 10 other people who are standing in the queue. அதனால வேலைக்கு போறவங்க ஒண்ணு நல்லா விளங்கிக்கணும். You are not the center. நீங்க வந்து முக்கியமான ஆள் கிடையாது. முக்கியமானவர் யாருன்னா உங்களை வேலைக்கு அமர்த்தின எஜமான். So everyone who go to work should know this and understand this. You are not the center. The one who is the center is the one who has appointed you. எஜமான் ஒரு தவறு பண்ணா மொத்த கம்பெனியுமே ஒண்ணு இல்லாம போய்டும். If the master commits a mistake, the entire company will be nothing. எஜமான் போய் கிளையண்ட்ஸ்ட்ட போய் பேசி அவர் வந்து ஆர்டரை வாங்கல, ஜாபை வாங்கல அப்படினா உங்களுக்கு வேலை கிடையாது. If your master doesn't go and meet the clients and get an order, then you don't have a job at all. நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை அவர் கரெக்ட்டான மார்க்கெட்ல கொண்டு போய் அவர் விற்கலன்னு சொன்னா முழு கம்பெனியும் திவால் ஆயிரும். If your boss doesn't sell the products at the correct market, then entire company will be down. எஜமான் வந்து உங்கள் மேல கோபமாயிட்டார் அப்படினா
உங்க வேலைக்கு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். So if a master is very angry on you, then it means that he will be fired out. There is an end for your அப்போ job. ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க தயவை பெற வேண்டுமானா முதலாவது நீங்க கவனிக்க வேண்டியது, என் எஜமானுடைய நன்மையை நான் தேடுவேன். So the first thing that you're supposed to notice if you want to receive favor of your master in your workplace is that, am I seeking good of my master? எஜமானுடைய நன்மையை தேட வேண்டும். I should seek good for my master. நீங்க நிறைய பேர் உள்ள போகும்போது ஐயா அம்மா எப்படியாவது எனக்கு வேலை கொடுங்கன்னு உள்ள போயிடுவாங்க. Today many people when they go to a job, somehow please give me a job, and they plead and get into the job. எப்படியோ கெஞ்சி கூத்தாடி எப்படியோ யாருடைய ரெக்கமெண்டேஷனையோ வாங்கி அழுது போய் என்னன்னா எனக்கு வேலை கொடுத்தா போதுன்னு உள்ள இறங்குவாங்க. Somehow they beg, plead, and they cry and they weep, and they somehow they get the job. ஆனா உள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காகவோ அந்த நிறுவனத்துக்காகவோ அந்த எஜமானுக்காகவோ நம்ம வாழ்க்கையின் மூலமா நன்மை வரணும்னு யோசிக்கிறது இல்ல. எனக்கு என்ன படி கிடைக்கும், எனக்கு என்ன பங்கு கிடைக்கும், நான் எப்படி நல்லா இருப்பேன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர வேற எதையும் யோசிக்கிறது இல்ல. But once they enter into the job, they don't think about or seek good of the master, but rather they seek what good I can get, what benefit can I get out of this. நிறைய பேர் வேலைக்கு போன உடனே தங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள், தங்களுக்கு கொடுக்கப்படுகிற தகுதிகள், தங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை தவறா பயன்படுத்தி எஜமானுக்கே நஷ்டத்தை உண்டாக்குவதனால தாங்களும் வேலையில தயவை இழந்து போயிடுறாங்க. And many people when they get the job, they misuse that responsibilities, they misuse the positions that they receive, and therefore they just lose their job. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்தீங்களானா? 2 Kings 5:20 says, அங்கே வாசிக்கிறோம், இந்த கேயாசின் ஒருத்தன் இந்த எலிசாவின் இடத்துல வேலைக்கு இருந்தார் தெரியும்ல நமக்கு. We know this Gehazi who was a servant of Elisha. இவர் பாத்தீங்கன்னா எஜமான் எந்த பொருளையும் வாங்கலன்ன உடனே இவர் கொஞ்சம் நான் எனக்கு வாங்கிடுவேன் இவர் பின்னாடி ஓடுறாரு. So here when the master did not receive any goods or any gifts from Naaman, this person wanted and he went behind that Naaman to get the gifts. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த நாகமான் யாரை பார்க்க வந்தாரு? So this Naaman came to see who? கேயாசியை பார்க்க வந்தாரு. Did he come to see Gehazi? இல்ல. No. கேயாசி யாருன்னே தெரியாது. You don't know who is this Gehazi. அவர் கேள்விப்பட்டது, அவருக்கு சொல்லப்பட்டது எலிசா தீர்க்கதரிசியை பத்தி தான். So he heard and it was said only about Elisha to him. இப்போ இந்த கேயாசி யார் இடத்துல சம்பளம் வாங்குறது? This Gehazi is receiving salary from whom? யாரால் பராமரிக்கப்படுறாரு? He is taken care of whom? நாகமானால் அல்ல. Not by Naaman. நாகமான் ஒரு விருந்தாளி வந்தாரு போனாரு. Naaman is just a guest, he came and he just left. இந்த நாகமான் வர்றதுக்கு முன்னாலேயும் சரி நாகமான் போன பிறகும் சரி இவரை பராமரிக்கிறது எலிசா தான். So it is Elisha who takes care of this Gehazi even before the entry of this Naaman or the exit of Naaman. ஆனா இந்த மனுஷனுக்கு இருந்த புத்தி எப்படி திரும்பிச்சு பாருங்க. But see how this man's வழியில வந்தவன் ஏதோ கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு கொடுக்க வந்தான்றத தன்னுடைய எஜமான் வேணான்னு சொன்ன உடனே இவரன வேணான்னு சொல்ல நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு ஓடனாம். When his master refused the money which came from this guest, this man said went behind him to get that gift. இன்னொரு விதமா சொன்னா, in other words, இத்தனை வருஷம் தன்னை பராமரித்த எஜமான் இப்ப பெரிய ஆளா தெரியல. வந்தார் பாருங்க விருந்தாளி ஒருத்தர், போனவர் இப்ப இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆளா தெரியறான். He did not find his master Elisha who served him, who took care of him so many years as a great man, but he found his Naaman, the guest who came and went as a great man and went behind him. பின்னாலே ஓடி போய் பணமும் வஸ்திரமும் வாங்கிட்டு வந்துட்டான். He went behind him, ran behind him, and he got the money and the garments. ஆனா கேயாசினுடைய எஜமானாகிய எலிசா அதுல சந்தோஷப்படல. But this master of Gehazi, Elisha, was not happy with that. நீங்கள் 2 ராஜாக்கள் 5:27 வாசிப்பீர்களானால், if you read 2 Kings 5:27, இத்தனை வருஷம் சம்பளம் கொடுத்து பராமரித்த அந்த எஜமான் சொல்றாரு, அந்த நாகமானுக்கு இருந்த அதே குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டும்ன்றாரு. So this Elisha, who the master who took care of this Gehazi, he said, the leprosy there of Naaman shall cleave unto thee. அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா, the most important word here is, உன்னை மாத்திரம் இல்ல உன் பின்வரும் சந்ததிகளுக்கு கூட அந்த குஷ்டரோகம் வரும் அப்படின்னு சொன்னார். So he says this leprosy shall not cleave only to you but also to thy seed forever. என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க. How terrible it is. இது ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுது. This gives a good moral. நீங்க ஒரு எஜமான் கீழே சரியான தயவை பெறாம நீங்க வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்களானா அந்த பாதிப்பு உங்களோட நின்றாது,
உங்களுடைய சந்ததிகளையும் அது பாதிக்கும். If you are going to a work under a master without receiving the right favor from him, then it will not only affect you, it will also affect your generations. அப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க வேலைக்கு போகும்போது யாருடைய நன்மையை நீங்க தேடுறீங்கன்றதுல கேர்ஃபுல்லா இருங்க. So whenever you go to a job, you must be very careful as to whose good am I seeking after. யாருக்கு நீங்க உத்தரவாதம் செலுத்துறீங்க, யாருக்கு உக்கிரானத்துவமா நீங்க இருக்கிறீங்கன்றதுல கவனமா இருங்க. You should be very careful as whose responsibility you are vested with and to whom you have to be steward. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வேலை ஸ்தலங்கள்ல. You should be very careful at your workplace. நிறைய பேர் வேலை ஸ்தலத்துல போய் உட்கார்ந்துட்டு உள்ளே உட்கார்ந்துட்டு எஜமானுக்கு விரோதமா உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. Today many people go to their workplaces and they sit and talk against their masters in the place. சில பேர் ஸ்டாஃப் ரூம்னு வச்சிருப்பாங்க பாருங்க. ஸ்டாஃப் ரூம்ல வந்து தங்களை வேலைக்கு அமர்த்தின எஜமானுக்கு விரோதமாக உள்ள வந்து கலகம் பண்ணிட்டு இருப்பாங்க. So there are some people like staff rooms they have where they sit together and speak ill against their masters. சில பேர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரருக்கு விரோதமாக சிறு ஊழியக்காரங்க உட்கார்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. And there are other associate pastors who will be speaking against the elder and senior pastor. அதனால தான் வேதம் சொல்லுது, ராஜாவுக்கு விரோதமா நீ வந்து அறை வீட்டுல பேசுறத குறித்து கூட எச்சரிப்பாரு. ஏன்னா ஒரு பறவை என்ன பண்ணும்னா அந்த வார்த்தையை எடுத்துட்டு அவர்கிட்ட போயிடும். That's why it says you should be very careful when you speak about a king in your room, because even a bird can carry those words to him. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? What does it mean? நீங்க ஸ்டாஃப் ரூம்ல நினைக்கிறீங்க, அப்பா நம்ம பேசுறது கூடவே நல்ல ஜால்ரா போடுறதுக்கு நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க நினைக்கிறீங்க. So you think there are other people who are along with you enjoying your words whatever you say against your master. இந்த சுத்தி ஜால்ரா போடல ஒரு ஜால்ரா என்ன பண்ணும்னா, அட இந்த செய்தியை போய் இவனை நான் வந்து எஜமான்ட்ட போட்டு கொடுத்தா அவனுக்கு இருக்கிற வேலை எனக்கு கிடைக்குமேன்னு சொல்லி அவன் என்ன பண்றானா இன்னொரு கணக்கு போடுறான். The one who is listening to your words will think the other way. If I go and say the words to my master, then I will get some benefit from my master, and so he goes and speak that to the master. உங்களுக்கு நிச்சயமா அந்த இடத்துல வந்து தயவு போய்டும்ன்றதை மறந்துடாதீங்க. And don't ever forget that surely you will lose your favor from that place. நான் எப்பவுமே சொல்லுவேன், I used to say very often, நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, if you are going to a workplace, மன்னித்துக் கொள்ளுங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலையா, if you are going to a work but if you don't like that work, நீங்க வேற வேலையை தேடி போயிடுங்க. you go and seek some other work. உள்ள உட்கார்ந்துகிட்டு அந்த எஜமானுக்கு விரோதமா பேசாதீங்க. Don't sit there and speak ill or against that master. அந்த எஜமான் கையில நீங்க காசு வாங்குற வரைக்கும், சம்பளம் வாங்குற வரைக்கும் அவருக்கு விரோதமான செயல்களில் நீங்க ஈடுபடுறத அவர் கண்டுபிடித்தா நீங்க வெளியே கௌரவமா நீங்க போக மாட்டீங்க, நீங்க மரியாதையா போக மாட்டீங்க, ஆசீர்வாதமா நீங்க தொடர மாட்டீங்க. Until you receive that income and salary from that master, but he finds that you speak ill against him then that place, then you will not go out without any honor, without any greatness. நீங்கள் அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். You should be very careful about that. நீங்க வந்து முதல்ல you have to understand, நான் வேலைக்கு அமர்த்தப்படுவது எனக்காக இல்ல, என் எஜமானுடைய நன்மைக்காக. So first you have to understand, I am being appointed for this job not for my good but to seek good of my master. நீங்க எவ்வளவு காலம் அந்த எஜமானுக்கு நன்மை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஊற்றாக நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளவு காலம் தான் நீங்க எஜமானோட தங்க முடியும். So how far you become a spring or a fountain to bring good to your master, only till that time you can stay with your master. நீங்க எஜமானுடைய நன்மையை தொடர்ந்து நீங்க தேடிக்கொண்டே நீங்க அதையே பின்பற்றி போவீர்களானா எந்த எஜமானும் உங்களை விடவே மாட்டாங்க. If you continue to seek the good of your master and pursue behind it, then surely no master will leave you. போர்த்திபார் வீட்டுல யோசேப்பு வேலை செய்தான். Joseph was working in the house of Potiphar. அடிமையாக வாங்கப்பட்டான். He was bought as a slave. அவன் ஆரம்பத்துல என்ன வேலை கொடுக்கப்பட்டது தெரியல. We don't know what was his initial job. ஆனா ஒவ்வொரு வேலை அவன் செய்கிறதை பார்க்கும்போது அந்த போர்த்திபார் கவனிக்கிறான், இவன் கை வச்சாலே அந்த வேலை வந்து செழிக்குது, கர்த்தர் அதை சித்தி பெற செய்யறாருன்னு கண்டுபிடிக்கிறான். So this Potiphar noticed one thing, whichever work he keeps his hand, it is prospers, it prospers and it really comes well. அப்போ இவன் பாருங்க, எந்த கெஞ்சல போயிட்டு எனக்கு தயவு செய்து கொஞ்சம் பதவி உயர்வு கொடுங்கலாம் கெஞ்சல. This Joseph never went and pleaded to him to give an exaltation or promotion. அவன் கேட்காமலே அந்த வீட்டில் உள்ள அத்தனை பொறுப்புகளையும் அவன் கையில கொடுத்துட்டு தான் மேஜையில வர்ற ஆகாரத்தை தவிர வேற ஒன்றை குறித்து அவன் கேள்வி கேட்காமல் உட்கார்ந்திருந்தான். So without he asking it, this his master gave all the responsibilities to him except that he was worried about the food and all. See, you should add value to the company, not value to yourself. நீங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து
வேல்யூபிளா இருக்கணுமே தவிர உங்களுக்கு வேல்யூவை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்க மாட்டாங்க. So wherever you go, you should add value to that work, not to yourself. சில பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போய் உட்கார்ந்துட்டு இந்த வேலைக்கு எடுத்தவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இவங்களால இருக்காது, இவர்களால பெரிய தொல்லை தானே தவிர இவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது. So there are some people who would be very useless to that job, to the people who have recruited them, and they will be just a troublemaker to the பாருங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வேலையில வந்து கருத்து இருக்காது. So therefore they will not be so responsible in their work. வேலைக்கு நேரத்துக்கு வர மாட்டாங்க, they won't come to work on time, குடுக்குற வேலையை செஞ்சு முடிக்க மாட்டாங்க, they won't complete that work in time. இவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டு எஜமான் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. This master would be working, having recruited them for the work. ஆனா என்ன கரெக்ட்டா கேட்பாங்க, சம்பள உயர்வு கிடைக்குமா? But what they will ask, will I get an increment? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கொடுக்க போறீங்க? When you will give a promotion? நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க அந்த எஜமான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாருன்னு. Don't ever dream whether that this master will give you a promotion. நீங்க எவ்வளவு கெஞ்சினா கூட அவங்களுக்கு இரக்கமே வராது. No matter how much ever you may beg or plead, they will not be favored. ஆனா அதே எஜமான் உங்களை பார்க்கறாரு. But the same master is looking at you. சின்ன வேலையை கொடுத்தேன், ஆனா இவன் இவ்வளவு கருத்தா என்ன வந்து நிம்மதியா தூங்க விடுறானே, இவன்ட்ட கையில கொடுத்தா எல்லாத்தையும் சிறப்பா செய்யறானேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க கேட்காமலே இன்சென்டிவ் கிடைக்கும், நீங்க கேட்காமலே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். So but if your master finds out that you do a small work, even if it is a small work, you do it so faithfully and you let your master sleep in peace, then surely you will get incentives and promotion even without asking for it. நல்லா கவனிங்க. Listen carefully. நீங்க வேலைக்கு போறதுனால நீங்க நல்லா தூங்கணும்ன்றது எஜமானுடைய விருப்பம் கிடையாது. The desire of a master is not that if you go to the job you have to sleep peacefully. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? You know what is his purpose? உங்களை வேலைக்கு வச்சிட்டு அவர் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறாரு. He always think to appoint you for that work and sleep peacefully. அவருக்கு தூக்கம் வேணும். He needs sleep. அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா காசை கொடுத்து வேலைக்கு வச்சிட்டு நம்ம நிம்மதியா கொஞ்சம் தூங்கலாம். So therefore he appoints you for money and so that he may sleep peacefully. நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். So that we may relax. நம்ம கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். So that we may enjoy our life. நம்ம பாரம் குறையலாம் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. So he thinks that he can lighten his burden. இன்னைக்கு நிறைய பேர் இத தப்பா புரிஞ்சிக்கிட்டு Today many people misunderstand that. இவங்க வேலைக்கு உட்கார்ந்து இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. So they come to the work and they sleep there. இவங்க நேரத்துக்கு வரது கிடையாது. They don't come on time. இவங்க சொல்ற வேலையை செய்து முடிக்கிறது கிடையாது. They don't complete the work on time. கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. But if they ask, I feel very difficult. அப்ப அந்த எஜமான் சொல்வாரு, So the master would say, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் உன்னை சம்பளம் போட்டு உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். I appointed you for money so because it is difficult for me. உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வேற வேலையை போய் பாரு, எனக்கா கஷ்டப்படுறவங்க யாராவது கிடைப்பாங்களா நான் பாக்குறேன். If you find it difficult, find some other job. I'll find some other people who can lighten my burden. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எஜமானுடைய நன்மையை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். So you should be people who seek good of your master. You should be an asset, a value addition to the company, not a liability. நீங்க ஒரு தொந்தரவாக செலவாக நீங்க ஒரு பாரமாக கம்பெனிக்கு இருக்கக்கூடாது. நீங்க ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கணும். உங்களை விட்டால் அந்த வேலை யாரும் செய்ய முடியாது, உங்களை போல திறம்பட யாரும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்தில் அதிகமான அவுட்புட் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த கம்பெனி உங்களால் வளருகிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்க போறேன்னு சொன்னா கூட விட மாட்டாங்க. So if they find out that you add an asset or value to the company, that if you do it or you bring a great work in a small time, and if they find it that from you, then they will even never leave you. எத்தனையோ சாட்சிகள் நம்ம சபையில் நான் கேட்டிருக்கேன். I have heard many testimonies in our church. ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. They might be working in a company. உதாரணமா 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. For example, they might be paying 30,000. 5-6 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க. They would have worked there for 5 to 6 years. பெரிய அளவுல இன்சென்டிவ்லாம் இருந்திருக்காது. They would have not got big incentives. இவங்க கொஞ்சம் சோர்ந்து போய் வெளியே எங்கேயாவது வேலை தேடிட்டு வெளியே ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்ச உடனே தங்களுடைய ரெசிக்னேஷனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. So when they find it so weary, they go and find some other job for 60,000 rupees and then they give a resignation letter to the present company. அப்ப அந்த எஜமான் கேட்பாரு, என்ன ஏன் வேலையை விடுறீங்கன்னு கேட்பாரு. Then the present master would ask, why you are resigning this job? இல்ல எனக்கு வெளியில வேற வேலை கிடைச்சிருக்கு. I have got another job outside. நல்ல வேலையாள் நல்ல நன்மை கொடுக்கறவனா தான் உடனே கேட்பாரு, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாரு. So if he is a good employee, they will ask how much they are paying you. அவங்க ஒரு 70,000 ரூபாய் தராங்க. They are ready to pay 70,000. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? You know what I will say? அந்த 70,000 நான் தரேன். I will pay you 70,000. அந்த 70,000 விட இன்னும் கொஞ்சம் அதிகமா 80,000 நான் தரேன். I can even add you more and pay you 80,000. நீ இந்த கம்பெனி விட்டு போய்டாத. You don't leave this company. நீ எனக்கு வேணும்பா. I need you. நீ ரொம்ப முக்கியமான இடத்துல நீ இருக்கற, நீ எனக்கு வேணும். You are in a very important position. I need you for this company. இப்படி இருந்தாதான் தயவு கிடைக்கும். Only if you are so, then you will receive favor. சில எஜமான்கள் காத்துட்டு இருக்காங்க, எப்படா இவன் நம்மளை விட்டு போவான். Certain masters are waiting when he will leave and resign this job and go. இவனை ஒரு உப்பு மூட்டை மாதிரி வச்சிட்டு உட்கார்ந்திருக்கானே. I'm just having as a burden or a bag here.
இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலை என்னால் செய்ய முடியல. I cannot do any work using him. இவனுக்கு வேலையை வச்சுட்டு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. I'm not able to sleep giving work to him. ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. They should not say he is of no use to me. சொல்லணும்ப்பா என்ன ஒரு ஆளப்பா. They should say what a kind of man. வந்ததுல இருந்து கம்பெனியே வளருது. Right from the time he entered this company, our company is growing. வந்ததுல இருந்தே எல்லாம் செழிப்பாகுது. Right from the time he came, it is very prosperous. வந்ததுல இருந்து பொறுப்புகளை அழகா செய்றான். Right from the time he came, he is doing his responsibilities very due. வந்ததுல இருந்து எனக்கு டென்ஷன் குறைஞ்சிருச்சு. So right from the time he came, my tension is totally gone. இவன் வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது. So right from the time he came, I can sleep peacefully. இவர் வந்ததுல இருந்து எல்லாமே ஒழுங்கா நடக்குது. Right from the time he came, everything is going in order. எதுலயும் நஷ்டம் வரல. There is no loss in anything. எல்லா பொருளும் பத்திரமா இருக்கு. All the products are very safe. எல்லாரையும் அழகா கவனிச்சுக்கிறாரு. He is also taking care of everybody. அதுதான் எஜமானோட விருப்பம். That is the desire of a master. ஆமென். அப்ப நீங்க எஜமான் கண்கள்ல தயவு பெற வேண்டுமா? So if you ought to receive favor in the sight of your master, முதலாவது தேவை எஜமானுடைய நன்மையை நீங்க தேடுங்க. first seek good of your master. இரண்டாவது, Second, நீங்க வேலை ஸ்தலத்துல நீங்க தயவு பெற வேண்டுமா? if you ought to receive favor in your workplace, ஒரு வசனம் வாசிங்க. let us read a verse. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Ruth chapter 3 and verse 1. ரூத் 3:1. Ruth 3:1. அப்பொழுது பின்பு மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? Then Naomi her mother-in-law said unto her, my daughter, shall I not seek rest for thee, that it may be well with thee? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். Let us read one more verse. ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. Ruth 2 verse 11. 2:11. 2:11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. And Boaz answered and said unto her, it has been fully showed me all that thou hast done unto thy mother-in-law since the death of thine husband, and how thou hast left thy father and thy mother and the land of thy nativity, and art come unto a people which thou knowest not hereto. ரொம்ப நல்லா இருக்கு. It is very beautiful. முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். I want to say an important thing here. நீங்க வேலையில தயவை பெற வேண்டுமா? If you ought to receive favor in your work, எஜமானுடைய நன்மையை தேடுங்கன்னு சொன்னேன். first I told you seek good of your master. ரெண்டாவது, வேலையில தயவு பெறதுக்கு ரெண்டாவது மிக முக்கியமானது என்னன்னா, உங்கள் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப தேவை. The second important thing that you need to receive the favor in your workplace is the support of your family. நான் வாசித்த 2 வசனங்களை நீங்க கவனித்தீங்கன்னா, If you read both the verses that we read, நீங்க இந்த ரூத் இவ்வளவு சிறப்பாக அவள் வேலையிலே அமர்வதற்கு ஒரு முக்கியமான ரகசியம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மாமியாருடைய சப்போர்ட் அவளுக்கு இருந்தது. So the important secret behind which this Ruth was successful was the support of her mother-in-law. அந்த மாமியார் தன்னை நல்ல பேக்கப் கொடுத்தாங்க. This mother-in-law gave a good backup to her. நல்லா கவனிங்க. Listen carefully. நாம வேலையில வெற்றி உள்ளவர்களாய், நாம சிறந்தவர்களாய் வளருவதற்கு பெருகுவதற்கு நம்முடைய குடும்ப பின்னணி ரொம்ப அவசியம். Our family background is very much important for us to succeed, grow up in our life. நிறைய பேர் வேலை ஸ்தலத்துல நல்ல பேர் வச்சுக்கிடுவாங்க. Many people have a good name and reputation in the workplace. ஆனா வீட்டுல கெட்ட பேர் வச்சுக்கிடுவாங்க. But they have a bad reputation at home. நிறைய பேர் எஜமான பிரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய மனைவி பிள்ளைகள்ட்ட நற்பெயரை கெடுத்துருவாங்க. Many people, they want to please their masters, therefore they just spoil their name with the family, with their wife and children. அந்த வீட்டாருடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்காதனால வேலையிலயும் அவங்க எஃபிஷியன்ட்டா இருக்க மாட்டாங்க. So since they don't get the support of their family, they won't be very efficient in the workplace as well. நீங்க ஞானத்தை எங்க வைக்கணும்னா, ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்ண தெரியணும். So you should have the wisdom to balance both. நீங்க வேலையில எஜமான சந்தோஷப்படுத்துற அதே வேலையில வீட்டாருடைய நன்மதிப்பை நீங்க பெற்று அவர்களுடைய குட் புக்ஸ்ல இருப்பீங்களானா, நிச்சயமா நான் சொல்றேன், அந்த வீட்டார் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல சப்போர்ட் இருக்கு பாருங்க, இமோஷனல் சப்போர்ட், அது என்ன பண்ணும்னா உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க திறம்பட வேலை செய்யறதுக்கு உங்களை ஊக்குவிக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தரும். On the other hand, when you really make your master happy, at the same time when you make your family also happy, and if you are in the good books of your family, then that emotional support will really give you a backup to succeed in their life. நல்லா கவனிங்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். I will tell you one more important thing here. ஒரு எஜமான் கூட
நீங்க உங்க குடும்பத்தை நீங்க நல்லா நடத்துறீங்க, உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இல்லாம வாழ்றீங்கன்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்ன்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget, if your master says that you are doing well with your family, and if you have trouble, you are at peace with your family, it is also a great relief for himself. இந்த ரெண்டு சத்தியத்தையும் நான் வாஸ்தவ வசனங்களை நீங்க படிக்கலாம். You can read both the truths in the verses that we read. முதலாவது மாமியார் சொல்றாங்க, நீ போமா வேலைக்கு, உன்னுடைய நன்மையை நான் தேடாம இருப்பேன். நான் இந்த அம்மா வீட்டுல உட்கார்ந்து அந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. First, her mother-in-law say, you go to job, will I not seek good after you, so you can go, and she was supporting her from her family. அந்த சப்போர்ட் கிடைச்சதுனால அந்த அம்மா நல்ல வேலை செய்ய முடிஞ்சது. So since she got that support, she was able to work efficiently. ரொம்ப ஞானமா நடந்து கொள்ள முடிஞ்சது. She was able to walk with wisdom. அதே வேளையில போவாஸ் சொல்றார் பாருங்க, உன்னுடைய மாமியாரை எப்படி நீ நடத்திட்டு இருக்கற அப்படின்றது எனக்கு எல்லாம் சொல்லப்பட்டதுன்னு சொல்றாரு. So at the same time Boaz says, it has been said to me how you treat your mother-in-law. நல்ல கவனிங்க, எந்த ஒரு எஜமானோ தனக்கு வேலை செய்றவங்க வந்து வீட்ல ஒரே பிரச்சனை, தொல்லை, துன்பம், ஒரே அடிதடி, கலாட்டா, சண்டைன்ற செய்திகளை கேட்கறதுக்கு ஒரு விரும்ப மாட்டாரு. No master will desire to listen to the words that your family has a problem or a fight or strife and struggles in your families. அவருக்கு வந்து அது என்னடா இது, இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே, இவன் இந்த பிரச்சனை நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்துருமா தெரியலையே, இப்படியே அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. He will be much worried about it, what he will do, whether this problem will come till the office, whether it will affect the office work as well. இவர் என்ன போலீஸும் கையுமா சுத்துவாரா, இவர் லாயரும் கையுமா சுத்துவாரா, பயந்துட்டே தான் இருப்பார் எஜமான். He will be always scared whether he will go to the police or he will go along with the lawyer or go to the courts. வேலையில் வீட்டில் சமாதானம் இல்லாமல், வேலையிலையும் கருத்து இல்லாமல், ஒரு கவனம் இல்லாமல், ஒரு பொறுப்பு இல்லாமல் இவர் மாறிடுவாரான்னு அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். He will always be worrying and be scared whether since there's a problem at home and there's no peace at home, will he also become inefficient in the work, will he not properly take care of the work as well. வீட்டில் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலே எஜமான் வந்து உங்களை ரொம்ப நம்ப மாட்டாரு. So if your master finds there's a problem in your family, then he will not trust you at all. இது உண்மை, இது என் அனுபவத்தில் நான் சொல்றேன். This is true and I speak out of my experience. அவங்க வீடுகளை அவங்க ஒழுங்கா நடத்தல, அவங்க மனைவியோடு கணவனோடு சரியான உறவு இல்லைன்னு தெரிஞ்சாலே எந்த எஜமானுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரெட் லைட் பிளிங்க் ஆகும். So if their family is not set right, if there's a problem or some peacelessness in the family, then there'll be a red light blinking before the eyes of the master. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் இதுல. You should be very careful about this. உங்களுடைய வீட்டாருடைய நன்மதிப்பையும் உங்கள் வீட்டாருடைய சப்போர்ட்டையும் நீங்க வாங்கி கொள்றதுல அதுலயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். You should also be very careful to receive this support and also a good name from your family. எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லுவேன், above all I tell you, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் உங்களுடைய வேலையில வந்து கசிந்து விடாதபடி எச்சரிப்பா இருக்கணும். And also be careful that the problems of your family do not leak in your workplaces. எல்லாத்துக்கும் மேல நான் அடிக்கடி ஃபேமிலி ஃபெலோஷிப்ல அடிக்கடி நான் பேசுற ஒரு வார்த்தை இது. And above all, this is a word that I speak very often in the family fellowship. எதற்காக வேலைக்கு போறோம்? Why do we go to work? எதற்காக சம்பாதிக்கிறோம்? Why do we earn? சம்பாதிச்ச பணம் வந்து வேற யாருக்கு இல்ல, குடும்பத்துக்காக தான். The money that we earn is for none else but for our family. ஆனால குடும்பத்தையும் சரியா நீங்க கவனிக்காம வெறுமனே வேலையே போயிட்டு உங்க வாழ்நாளை கடத்தணும்னு நினைக்காதீங்க. But therefore don't ever think that you can just go to work and do that alone and don't take care of the family. குடும்பத்தை நீங்க சந்தோஷப்படுத்தி அவர்களையும் நீங்க உங்களுக்கு பேக்கிங்கா வைத்துக் கொள்வீங்களானா அவங்க கொடுக்கிற சப்போர்ட், அவங்க கொடுக்கிற என்கரேஜ்மெண்ட் வந்து உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை நல்ல எஃபிஷியன்ட்டா மாற்றும். If you make your family happy and make that as a support, and that encouragement will also make you efficient in your workplace. இதுல நீங்க ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். You should be very careful about this. நான் டெய்லி இங்க வர்றேன். I come daily here. 180 நாட்கள் இந்த தியானத்தை எடுக்கிறேன். I take this meditation for 180 days. காலையில சில வேளை 2:30 மணி 3 மணி 3:30 எழுந்திடுறேன். So I used to wake up 2:30 3 o'clock in the morning. காலையில லைட் போட்டுறேன். I switch on the light early in the morning. அதே பெட்ரூம்ல உட்கார்ந்து வேலை செய்றேன். I sit in the same bedroom and work. அப்போ வீட்ல இருக்கவங்க எவ்வளவு தொந்தரவு நீங்க யோசிச்சு பாருங்க. You know how much it will be troubling our family. எல்லாருக்கும் தூக்கம் கட்ட மாதிரி தான் இருக்கும். So it is almost they lose their sleep. ஆனா அவர்களுடைய என்கரேஜ்மென்ட் அவருடைய சப்போர்ட் இல்லனா நான் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. But without the encouragement or support I cannot continue this ministry. நான் வேலையே தெய்வம்னு உட்கார்ந்திருக்க முடியாது. I cannot sit this work as the only thing for me. ஒரு முறை ஒருத்தர் எனக்கு ஒரு SMS அனுப்புனார் நினைக்கிறேன். பாஸ்டர் நீங்க இவ்ளோ வேலை செஞ்சுட்டு எப்படி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு கேட்டாரு. One day a person I think sent a SMS, pastor you do so much of work but how do you spend time with your family? நீங்க வீட்ல வந்து கேளுங்க. You ask at my home. எனக்கு இருக்கிற ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்களோடு பேசி அவர்களை வந்து நான் குதூகலப்படுத்துறதுனால பாருங்க எனக்கு
வேலைன்னும் போது அவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்க. So though it might be half an hour, 1 hour, 2 hour, whichever time I get, that time I make them happy, I rejoice with them, I play with them, I enjoy with them, and therefore they support me and encourage me. எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. No matter how much our work burden you may have, they will encourage you. இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பேலன்ஸ் தான். ஆனா இதை கொண்டு போற கர்த்தர் ஞானம் தரணும். This is a very sensitive balance, but God should give us wisdom to take it balancedly. முதலாவது சொன்னேன், First I told you, எஜமானுடைய நன்மையை தேடணும். first we should seek good of our master. இரண்டாவது குடும்பத்தினுடைய உத்வேகம் அல்லது அவர்களுடைய சப்போர்ட், அவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. Next we need the support of our family. மூன்றாவது Third, நீதிமொழிகள் 14:35 பாருங்க. Proverbs 14:35. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். The king's favor is toward a wise servant, அவனுடைய கோபமோ லட்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். but his wrath is against him that causeth shame. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். The king's favor is toward a wise servant. இந்த விவேகம் ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரனுக்கு எதுக்கு தேவை தெரியுமா? So why does a servant need this wisdom against his master? With his master. எப்படி அவன் எஜமான்ட்ட விவேகமா நடந்து கொள்ளலாம் தெரியுமா? How can he walk wisely to his master? ஒரு முக்கியமான வேலை ஒரு வேலைக்காரன் செய்யணும். A servant has to do an important work. நீதிமொழிகள் 16:14 பாருங்க. 16:14. Proverbs 16:14. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். The wrath of a king is as messengers of death, but a wise man will pacify it. ஞானமுள்ள ஒரு வேலைக்காரன் என்ன செய்யறான்னா, ராஜாவினுடைய உக்கிர கோபத்தை தணிக்க தெரிந்திருக்கிறான். A wise servant will know to pacify the wrath of a king. நீங்கள் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. If you read Proverbs 20 verse 2, ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான்னு போட்டிருக்கு. we read the fear of a king is as a roaring of a lion, whosoever provoketh him to anger sinneth against his own soul. அப்போ ரெண்டாவது ரொம்ப மூன்றாவது முக்கியமான காரியம் என்னன்னா, ராஜாவின் அல்லது எஜமானினுடைய தயவு உங்கள் மேல் வர வேண்டுமானா, ஒரு எஜமானிடத்துல ஞானமாய் பேசுகிற ஒரு பேச்சு ஒரு வேலையாளுக்கு அவசியம். The third important thing that we need to receive the favor of a king or master is we should have sensible words. ஞானமா பேச தெரியும். We should know to speak sensibly. ஞானமான பேச்சுனா என்ன? What do you mean by sensible words? ஏதோ எஜமான விட ரொம்ப தெரிஞ்சிட்ட மாதிரி பேசுறது இல்ல. It's not as if you know more than your master. சில பேர் இந்த பெரிய தப்பு பண்றாங்க. Many people commit this mistake. எஜமானுக்கு முன்னால என்ன பேசணும்னே தெரியாது. They don't know what to speak before their master. எஜமானை ஒரு முட்டாளாக காமிச்சு தங்களை பெரிய ஞானியா காட்டுறவங்க சில அதிபுத்திமான்கள் இருக்காங்க. There are wise people who show themselves as too wise and their master is too fool. எஜமானியை அவமானப்படுத்துறது போல தங்களுடைய ஞானத்தை 10 பேருக்கு முன்னாடி எஜமானுடைய பார்வையிலே வெளிப்படுத்துவாங்க. They just reveal their wisdom in front of 10 other people and showing that the master is fool. அப்படி செய்ய கூடாது. Not showing that. ஞானமுள்ள பேச்சு என்ன தெரியுமா? What do you mean by sensible words? எஜமானுடைய உக்கிர கோபத்தை சரியான வார்த்தை பேசி அப்படியே தணிச்சு விடுறவன் தான் ஞானமுள்ள வேலைக்காரன். Sensible words or a servant who is wise is the one who uses the correct words to pacify the wrath of the king. பிரசங்கி 10:4 பாருங்க. Ecclesiastes 10:4. பிரசங்கி 10:4. Ecclesiastes 10:4. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். If the spirit of the ruler rise up against thee, leave not thy place, for yielding pacifieth great offenses. இதற்கு பெரிய விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். I think you don't need any explanation for this. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினா உன் இடத்தை விட்டு எழும்பாத, இணங்கி போயிடு. அது என்ன செய்யும்னா பெரிய தவறுகளை அப்படியே அமர்த்திரும். If the anger of your ruler or your master is against you, then don't leave that place, just yield to it, then it will pacify நல்லா everything. கவனிங்க. Listen carefully. எஜமான்களுக்கு ஒரு விதமான கோபம் இருக்குன்றத மறந்துடாதீங்க. Don't ever forget that your masters have a kind of anger. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனில ஒரு 100 பேர் வேலை செய்றாங்க. Just consider 100 people working in a company. 100 பேருக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. Each 100 people have 100 responsibilities. உதாரணமா
For example, ஒரு செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 100 பேர்ல ஒருத்தர் 2-3 பேர் செக்யூரிட்டியா இருக்காங்க வச்சுக்கிடுங்களேன். so among the 100 there are 1 or 2 securities. அவங்களுடைய வேலை என்ன? What is their work? அவங்களுடைய பொறுப்பு என்ன? What is their அவங்க responsibility? உத்தரவாதம் என்ன? What is their duty? வெறும் கேட்டை காக்கணும், வரத போறத செக் பண்ணணும், அதோட அவங்க வேலை முடிஞ்சது. They should take care of the gate and they should check the people who enter and exit. இந்த கம்பெனியோட வரவு செலவு பார்க்க வேண்டியது அவங்க வேலை கிடையாது. It is not their work to look after the accounts. உள்ள வந்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கும். There is an accounts department inside. அவங்க என்னன்னா வரவு செலவு கரெக்டா கணக்குல இருக்கா? So they will look out the accounts, expenditure and expenses, whatever it happens. ஸ்டோர் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பாரு. There is a person called storekeeper. அவருடைய வேலை என்னன்னா கரெக்டான மெமோவில் நான் வந்து கரெக்டான ஸ்டோர்ஸ்லேருந்து பொருட்களை கொடுக்குறேன்னா வாங்குறேன்னா எல்லாம் கரெக்டாக செலவழிதா அதை அவர் பார்க்கணும். So he has to take care of the stores, about the products, whether it is going or coming in or whatever the stores. மெஷின் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருப்பார். There's a person called machine operator. அவருடைய வேலை என்ன? What is his work? கொடுத்த நம்பர்ஸை வந்து நான் கரெக்டாக மெஷினில் போட்டு டையில் போட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேனா அவ்வளோதான். Am I casting the right number of dice and am I taking the cars? ஒருத்தர் பேக்கிங்ல இருப்பாரு. One person will be in the packing. அவர் வேலை என்ன? What is his work? வந்ததை கரெக்டா எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் So அவ்வளவுதான். he has to pack everything whatever he receives. இன்னொருத்தர் இருப்பார், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். There's one more called quality inspector. அவர் வந்து செஞ்சு முடிச்ச பொருளை வந்து செக் பண்ணுவார் அவ்வளவுதான். He will check the product that is completed. இப்போ ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகள்னு பாத்தீங்கன்னா கீழே வேலை செய்யறவங்களுக்கு சின்ன 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 பகுதியாக அந்த பொறுப்பை உடைச்சு கொடுத்துருவாங்க. So these to all the employees that are working, this the responsibility is actually partitioned and given as a small responsibility. ஆனா மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாருங்க, அதிகாரி. But the one, the master who is sitting on the top, இதுல எதுல பிரச்சனை வந்தாலும் யார் தலை உருளும்னா மேல இருக்கிற தலை தான் உருளும். so if there's any problem in any of these things, only he is responsible for that. பாருங்க, பர்ச்சேஸ்ல இருந்து அவர் பார்க்கறாரு. He just takes from purchase. அவர் வந்து ஆர்டர்ஸை பார்க்கறாரு. He will look after orders. அதோட சேமிப்பை பார்க்கறாரு. He will look after the storage. குவாலிட்டில கவனமா இருக்காரு. He is also careful about the ஏன்னா quality. அவர் நல்ல கோட் சூட் போய் எங்கயாவது போயிட்டு அவர் வந்து ஆர்டரை வாங்கினா கூட, because when he grooms well and goes get some order, அவர் வந்து அவருடைய பொருளை குறித்து யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா தாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் வரும். so if a person complains about his product, the complaint will come to him. வாங்கணும் வாங்க மாட்டேன்னு சொல்றது யார்கிட்ட வரணும்? அவர்கிட்ட தான் வரும். so only people, if they say they don't want to buy it, that will come only to him. செய்து வைத்த பொருள் அப்படியே ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா தான் அதுக்கு பொறுப்பு செலுத்தணும். if the product takes up, that he is responsible for that. ஆனா கீழ இருக்கவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொறுப்புகள் வந்து ரொம்ப சின்னதுதான். but the other people who are under him, their responsibility is very இது little. எல்லா வேலையிலும் அப்படிதான். in all the work it is the same. எல்லா வேலையிலும் it is the same in all work. ஊழியத்துல பாருங்க, even in the ministry, தலைமைத்துவத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கர அதிகமா இருக்கும். the one who is in the head, their stress is more high. கீழ இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை? the associates have no problem. 1ஆம் தேதி வந்தா சம்பளம் வருதா? am I getting salary on the very first day? அதான் அவங்களுடைய பிரச்சனை. that is their problem. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? can you understand that? நம்ம கொடுத்த வேலையை நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோமா? so have we completed the work that is given to us? முடிச்சிட்டு வந்து நிம்மதியா தூங்கிடுவாங்க. they will finish that work and they sleep peacefully. அங்க இருக்கிறவங்க ஓகே வேலை இத பாருப்பானா அந்த வேலையை மட்டும் பார்த்து நிம்மதியா வீட்டுக்கு போய்டுவாங்க. so if you ask them to do this work, they will see that work and then they will leave. தலைமைத்துவத்தில் உட்கார்ந்திருக்கவங்க எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டியிருக்கு. but the one who is sitting on the top, he has to take care of everything. இவங்களுக்கு சம்பளம் கவர் கிடைச்சா போதும். but if they receive their salary cover, that is enough. ஆனா இவருக்கு இவ்வளவு பேருக்கு சம்பளம் போடணுமே, எப்படிடா போடுறது அவர் யோசிச்சிட்டு இருப்பாரு. but this man has to give a salary to all those people, so he will be thinking as how to give உங்களுக்கு it. வந்து உங்க கவர் மட்டும் தான் உங்களுக்கு கவலை. so you are worried only about your cover. ஆனா அவருக்கு 100 கவர் மேல கவலை இருக்கு. but he is worried about 100 covers. அதனால நேச்சுரலாகவே இந்த உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி இருக்கும். therefore naturally the people who are on the top positions, they will be very angry. நீங்க வந்து என்னங்க இதுக்கெல்லாம் அப்படி கோபப்படுறாரு? so why he is so angry for even this டென்ஷன் ஆகுறாரு? why he is so tense for silly ஸ்ட்ரெஸ்ட் ஆகுறாரு? why he is stressed out? சில வேளையில நீங்க ஒரு பொருளை உடைச்சிருவீங்க. sometimes you will break a product. உங்களுக்கு வந்து அது பொருளா தெரியும். that it might be a product to you. எஜமானுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். but to master it is an investment. அவர் இதுக்கா 10 பேங்க் போயிருப்பாரு. he would have gone to 10 banks for this. அவர் கஷ்டப்பட்டு அலைஞ்சு லோனை வாங்கி வச்சிருப்பாரு அந்த பொருளை. toiled, you have worked out, and you have got this loan and got this product. உங்களுக்கு அந்த பொருள் உடைஞ்சிட்டு கோபம் வராது, வருத்தம் வேணா வரும். so you may feel sorry for that product. ஆனா எஜமானுக்கு கோபம் வரும். but the master will be angry. நான் என்ன சொல்ல வரேன்னு விளக்குதா உங்களுக்கு? I think you understand what I am saying. எஜமான்கள் பொதுவாகவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா தான் இருப்பாங்க. naturally these masters will be bit tensed. அவங்க வந்தா இன்னும் அவர்களை கோபம் மூட்டாம இருக்க வேண்டியது ஒரு நல்ல வேலையாளுடைய ஞானம். so this is the wisdom of a good servant to pacify him and not to trigger his anger. சில வேளையில நான் சில இடங்களுக்கு போயிருக்கிறேன். sometimes I have gone to certain places. அந்த எஜமான் பாவம் அவரே நிறைய வேலைகள் எடுத்து போட்டு டென்ஷன்ல உட்கார்ந்திருப்பாரு. that master would have had so much of work and he might be tensed already. என்னங்க அவருக்கு இருக்கிற ஒரு சொகுசு என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தவங்க எல்லாம் ஃபேன் கீழ வேலை செய்வாங்க, இவர் ஏசில இருந்து வேலை செய்வார், அவ்வளவுதான். what is the only comfort he gets is the other will work under a fan, he will be working in an AC room. மத்தவங்க எல்லாம் பைக்ல வருவாங்க,
இவர் மெர்சிடிஸ்ல வந்து இறங்குவார், அவ்வளவுதான் வித்தியாசம். Others will come in a bike, he will be coming in a Mercedes Benz. ஏன் அவர் வராருன்னா அந்த ஒரு 40 நிமிஷம் டிராவல் இருக்கு பாருங்க, அதுலயாவது நிம்மதியா வரலாம்னு நினைப்பாரு. So he comes that way just because that he may come peacefully even in that travel. பாருங்க, அப்போ அவங்க பல நோக்கங்களுக்காக பல காரியங்களை அவங்க செய்றாங்க. So they do many things with many other intentions and purposes. ஆனா நீங்க ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போறீங்க, அவர் சாப்பாடு கொண்டு வர சொல்றாரு. So if he's asking you to bring a food, மனுஷன் காலையில இருந்து டென்ஷன்ல இருந்திருப்பாரு, he might be tense right from morning. ராத்திரி எல்லாம் கம்பெனியை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. He might be thinking about this company all through the இந்த night. கிளையண்ட்டை மீட் பண்ணணும், அந்த கிளையண்ட்டை மீட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை விற்கணும், அவர் பல டென்ஷன்ஸ்ல இருப்பாரு. He might be in many tense as he want to meet the client, he want to get this order and about thinking about many other things. உங்களுக்கு என்னங்க கவலை? What are you worried about? பீஸை போட சொன்னாங்க, போட்டேன், அவ்வளவுதான். They asked me to give that piece, I have done it. செக்யூரிட்டியை பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டேன், அவ்வளவுதான். They asked me to take care of the security work, I have done it. ஸ்டோரை பார்க்க சொன்னாங்க, கணக்கு எழுதிட்டேன், அவ்வளவுதான். They asked me to take care of store, I have written the accounts. ஆனா நீங்க செய்யற அத்தனை வேலைக்கும் மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க, வருமானத்தை பார்க்க, நஷ்ட கஷ்டம் எல்லாம் சகிக்கிறது யாருன்னா மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, அவர்தான். But the one who is sitting in the top, he is the one who is looking at of everything, all the losses, all the profits, everything he has to take care of. அப்போ ஒரு சின்ன வேலை கொடுக்குறாரு. So he gives you a small work. சாப்பாடு எடுத்துட்டு வாப்பா அப்படின்றாரு. Bring my food. எடுத்துட்டு வந்து அவர் மேலே கொட்டிங் வச்சுக்கிடுங்க. So if you bring the food and just drop it on him, நீங்க வந்து அந்த வைக்கிற சாம்பாரை வந்து டேபிள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றீங்க வச்சுக்கிடுங்க. So if you keep the sambar and you spill that sambar all over the table, நான் ஒரு சந்தோஷமா வரும் உங்களை பார்த்தா. will you be happy about that? ஏன் உனக்கு இந்த சின்ன வேலை கூட உனக்கு செய்ய தெரியாதா? Can't you do the small work? சின்ன வேலை கூட செய்ய தெரியாது. Can't you do the small work? நிச்சயமா கோவம் வரதான் செய்யும். Surely he will be angry. சில வேளை உங்க லைன்ல வந்தாங்கன்னா ஏதாவது 2 வாரம் திட்டிட்டு போயிடுவாங்க. Sometimes when you come online, they will shout at you. உங்களுக்கு என்ன நினைப்பீங்கன்னா, என்னங்க இவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யற அப்படி திட்டிட்டு போறாரு. You might be thinking, see, I'm serving him for so many years, but he is scolding and shouting at me. ஏன் அப்படி அழுக்கா இருக்கு? Why it is so dirty? ஏன் அப்படி பிடிக்காம வச்சிருக்க? Why have you not finished ஏன் this? ஒழுங்கா வைக்கல? Why you did not prove it? அவர் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாரு. He might pass a comment and leave. ஏன்னா அவர் தான் அதுக்கு கஷ்டப்பட்டாரு. It's because he toiled hard for that. அவர் போய் இது எப்படி சம்பாரிச்சார்னு அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. You ask him how did he earn this, he will tell it. இதெல்லாம் நேச்சுரலா அவருக்கு வரல. It did not come naturally. 2 திட்டு தான் திட்டுவாங்க. He may scold you. ஆனா ஒரு ஞானமுள்ள ஊழியக்காரன் யாருன்னா திருப்பி திருப்பி பேசுறது இல்ல. But who is a wise servant, he will not again speak against him. ஒரு கோவம் வருது, நியாயம் தாங்க. So it is okay that he is angry. ஏதோ நன்மைக்காக தான் சொல்றாரு, சரி ஐயா நான் செஞ்சிரேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. So he says that's for good. So if I say yes, I will do it, that is okay, no நான் problem. இப்படி தான் செய்வேன் என்ன அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்க. If you ask, I will only do this way, what is your problem? அன்னையோட உங்க சீட்டு கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். Then that's all, you are fired out of the work. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். So you should be very careful. ஞானமா பேசணும். You should speak wisely. ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுடைய கோபத்தை தணிக்கிறதா இருக்கணும். Each and every word should pacify their anger. அதனால ராஜாவின் வார்த்தை கோபம் எழும்பும் போது உன் இடத்தை விட்டு அப்படியே ஓடிடாத, அப்படி நில்லு, அமைதியா இரு. Therefore when the wrath or the anger of the king rises, you don't leave that place. என்ன சொல்றாரோ இணங்கி போயிடு. You just yield to whatever he says. பெரிய குற்றங்களை தவிர்த்து விடுவாய். You can avoid great offenses. அதே பிரசங்கி 8:4 சொல்லுகிறது. The same Ecclesiastes 8:4 says, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? the word of a king is, there is power, and who may say unto whom, what doest thou? ஞானமா பேச வேண்டியிருக்கு. We have to speak sensibly. நீங்க அதனால தான் கொலோசியர் 4:6 வாசிக்கும் போது, if you read Colossians 4:6, அவன் அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. Let your speech be always with grace, seasoned with salt, that he may know how he ought to answer every man. உங்களுக்கு வேணா இதோட பிராக்டிக்கலான அப்ளிகேஷன் நீங்க தெரிந்து கொள்ளணும்னா நீங்க எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்ல போய் வாசிங்க. So if you want to know the practical application of this verse, you can go home and read Esther chapter 5 to 7. எஸ்தருக்கு ஒரு பெரிய சூழ்ச்சி ஒன்று அவளுக்கு மேலும் அவளுடைய ஜனத்தின் மேலும் ஆமானால உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியும். We know there was a great conspiracy that was plotted against Esther and his people by Haman. ஆனால் இந்த சூழ்ச்சியிலிருந்து தன்னுடைய ஜனங்களையும் தன்னையும் விடுவித்துக் கொள்ள எஸ்தர் ஒருத்திக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதுவும் அவள் தான் அந்த ராஜ சமூகத்தில் போய் அந்த ராஜாவிடத்துல பேசக்கூடிய ஒரே ஒரு தகுதி அந்த மட்டும் தான் இருக்கு. But only this Esther as the only woman who had the authority, who had the power to enter into the king's presence to speak about this, to deliver his people. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ராஜா வந்து செங்கோலை நீட்டாம இந்த அம்மா வந்து உள்ள போக முடியாது, பெர்மிஷன் எல்லாம் போக முடியாது. செங்கோல் நீட்டலனா அங்கே இறந்து போவாள். But what is the problem is, without the king stretching out a scepter, she cannot enter into the presence, but if she enters violating that, she will be killed. இந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ல எவ்வளவு அழகாக இந்த எஸ்தர் பாருங்க,
அவள் இந்த ராஜாவை பேசி தான் வழி கொண்டு வந்தா பாருங்க. In this very sensitive situation, see how beautifully, sensibly this Esther worked out. நேரா உள்ள போய் அரண்மனையில போய் 10 பேர் கேக்குற மாதிரி கத்தல. She did not enter as such into the palace and shout as if others could hear. எப்படி இப்படி ஒரு ஆமோனை நீங்க வேலைக்கு எடுத்தீங்க? How did you appoint such kind of Haman? எங்களுடைய ஜனத்தையே அவன் அழிச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். He is trying to kill all our generations. அப்படிலாம் சத்தம் போடல. She never shouted. சாப்பிட வரீங்களா? Do you want to eat? விருந்துக்கு வரீங்களா? Will you come for the feast? உனக்கு என்னமா செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? What do you want? What do you want me to do? விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வாங்க. I want you and Haman to come for the சாப்பிட்டு banquet. முடிச்ச உடனே உனக்கு என்ன வேணும் கேள். So after eating, what do you want? Ask me. இன்னொரு முறை விருந்துக்கு வாங்க. Again you come for another banquet. திருப்பி என்னமா உனக்கு வேணும்? Again he asks, what do you want? இன்னொரு முறை விருந்துக்கு வாங்க. Then you come to feast. என்ன வேணும்? What do you want? என்ன கேட்டாலும் தரேன். Whatever you ask, I will give. ஓ என் ஜீவன் தான் எனக்கு வேணும். I need my life now. என்ன அருமையாக மூவ் பண்ணா பாருங்க. See how beautifully she handled உன் it. ஜீவனா? Your life? ஏன் உன் வாழ்க்கைக்கு உன் ஜீவனுக்கு என்ன ஆச்சு? Why? What happened to your life? யார் உன் ஜீவனுக்கு விரோதமா வேலை செய்யறது? Who is working against your life? இந்த பொல்லாத ஆமான் தான். This wicked Haman. கதை முடிஞ்சது. That's all. It is end. தன்னையும் தன் ஜனத்தையும் காத்து கொண்டாள். She saved herself and her people. என்ன அழகாக ஞானமா பேசினா பாருங்க. How sensibly and how wisely she spoke. ஆண்டவர் நமக்கு இந்த ஞானத்தை தரணும். The Lord should give us that wisdom. நம்முடைய வார்த்தைகள்ல ஞானம். We should have a wisdom in our words. வார்த்தைகள்ல அடக்கம். Wisdom in our words. கோபத்தை மூட்டாத வார்த்தைகளை ஞானமுள்ள ஒரு ஊழியனாய் நாம் வைத்துக்கொள்ளணும். We should have a sensible words that will pacify anger. மூன்று காரியம். Three things. Three things. நீங்க மனித தயவு உங்க வேலையில வேண்டுமா? If you need favor of men in your workplace, எஜமானுடைய நன்மையை தேடுங்கள். seek the good of your master. அவருடைய பிரியத்தை நீங்க நிறைவேற்றுங்க. You fulfill his delight. இரண்டாவது, Second, உங்களுடைய சொந்த குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பை நீங்க சம்பாதித்துக் கொள்ளுங்க. You also earn the support of your family. மூன்றாவது, Third, நீங்க பேசுகிற வார்த்தைகளில் ஞானத்தோடு பேசுங்க. speak sensible words. கர்த்தர் தாமே அதிகாரியுடைய கண்கள்ல தேவன் தயவு கிடைக்க பண்ணுவாராக. May the Lord help us to receive favor in the sight of our masters. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy God, we praise you, Lord. நாங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் இருக்கிற வேலை ஸ்தலங்களிலே நாங்கள் தயவை பெறும்படி எங்கள் எஜமான் கண்களை தயவை தாரும். Lord, wherever we go, in our workplaces, Lord, give us grace that we may receive favor in the sight of our masters. ஆண்டவரே, Lord, எங்களுடைய நன்மையை நாங்கள் தேடுவதை பார்க்கிலும் எங்கள் எஜமானுக்குரிய நன்மைகளை நாங்கள் தேடுகிற ஒரு ஞானத்தை தாரும். Lord, give us wisdom to seek the good of our master rather than seeking the good of ourselves. எங்களுடைய குடும்பத்தினுடைய நன்மதிப்பையும் ஒத்துழைப்பையும் போகிற பாதையிலே நாங்கள் அடைந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace to attain and obtain the support of our family and encouragement of my family as we go in a path. எங்கள் எஜமானுக்கு முன்பாக நாங்கள் பேசுகிற வார்த்தையினால் அவர்கள் கோபம் மூழாதபடி கோபுரத்தை உக்கிரத்தை தணிக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தந்து ராஜாவின் தயை எங்கள் மேல் பனியை போல பின்மாறி மழையை கொண்டு வரும் மேகத்தை போல எங்கள் மேல் இறங்க நீர் அனுக்கிரகம் செய்யும். Lord, give us grace that we may speak sensible words before our masters, that it may not trigger the anger but rather pacify it, that we may receive the favor of our masters as a cloud of the latter rain and like a dew upon the grass. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். Let your name be magnified in our life. தொடர்ந்து மனித தயவு எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். Lord, let the favor of men continue to shine upon us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.